காலை வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் மத்தியில் வந்துட்டு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கூட இருக்கக்கூடிய விஷயம்ன்றது இந்த நீட் தேர்வு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பயாலஜி மாணவர்கள் பொதுவாக வந்துட்டு இந்த நீட்டை தவிர வேறு எதுவும் ஆப்ஷனே இல்லாத மாதிரி அங்கேயே குமிஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ஒரு விழிப்புணர்வுன்னு கூட வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ என்ன சொல்ல போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா வந்துட்டு, இந்த நீட்டு தேர்வு இல்லாமல் வேறு ஆப்ஷன் இருக்கக்கூடிய கேரியர்ஸ் கோர்சஸ் இருக்கா அப்படின்னா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் நீட் இல்லாமல் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்துட்டு அலைடு ஹெல்த் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிஎஸ்சி நர்சிங்கில் லேப் டெக்னாலஜி, ரேடியாலஜி, ஃபிசிசியன், டயாலிசிஸோட இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஎஸ்சி கோர்சஸ்கள் வந்துட்டு இந்த சமீப காலத்தில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபார்மசி அண்டு ஃபிசியோதெரப்பி அப்படின்றது கிட்டத்தட்ட ஃபிசியோதெரப்பியை வந்து நீங்கள் டாக்டர் ரேஞ்சுக்கே சொல்கிறாங்க. இந்த ஃபார்மசி அப்படின்னும் போது வந்து டிஃபார்ம், பிஃபார்ம், எம்ஃபார்ம் அந்த ரேஞ்சில் வந்துட்டு நிறைய இருக்குது. பயாலஜி தொடர்பான விஞ்ஞான பாடங்கள் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, ஸோ நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சுவாலஜி, பாட்டனி, ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கோர்ஸுகள் இன்றைக்கி வந்துட்டு இருக்குது. அது எவ்வளோ மாணவர்களுக்கு தெரியுன்றது நமக்கு தெரியலை. அதை தான் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம. சரியா? இது போக வந்துட்டு ஆக்குபேஷனல் தியரி, ஸ்பீச்சு, ஆடியோலஜி, ஃபிசியோதெரப்பி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு சரி சார், இந்த மாதிரிலாம் இருக்குது, வேலைவாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், மருந்து நிறுவனங்கள், உணவுத் தொழில், சுற்றுச்சூழல் துறை, வேளாண்மை, வனத்துறை, மீன்வளத்துறை, உயிரியல் ஆராய்ச்சி மையங்கள், அப்புறம் அஸ் யூஷுவல் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் தென் ப்ரைவேட் துறைகளில் கூட நிறைய வேலைவாய்ப்புகள் நம்ம இருக்குது. இப்போ இதை தாண்டி நீங்கள் மேற்படிப்புகள் நீங்கள் படித்தீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு ஒரு எம்எஸ்சி இது ரீதியாக நீங்கள் தொடரலாம், அல்லது வந்துட்டு எம்டெக்கு நீங்கள் பண்ணலாம், ஸோ பிஹெச்டி பண்ணலாம். நிறைய மாணவர்கள் வந்துட்டு இந்த பயாலஜியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் ஆராய்ச்சி படிப்புகள் முடித்தோம் அப்படின்னா நிறைய வேலை வாய்ப்புகளும் நிறைய கட்டுப்படிப்புகளும் நம்ம பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நிறைய உருவாகிட்டு இருக்குது. இன்று நம்மளோட இந்தியா மட்டும் கிடையாது, ஃபாரின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி துபாய், சவுதி, இங்கே கூட வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டு இந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்து வந்துட்டு அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்குண்டான துறைகளில் நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுபோல் வந்துட்டு இன்றைக்கி பயாலஜி அப்படின்றது மட்டும் இல்லை, இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை சுற்றி தான் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்துட்டு உயர்கல்வியில் ப்ளஸ் டூவில் படிச்சுட்ருக்காங்க. சரிங்களா? அப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்காக உதவித்தொகைகளும் நிறைய கிடைக்குது. ஸ்கூலில் இருந்து படிக்கிறதுல இருந்து நிறைய உதவித்தொகைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ வெளிநாட்டு உதவித்தொகைகள் நிறைய வருது. ஸோ இதையும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சுமைகள் இல்லாமல் நம்ம கல்வியை கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கணிதம் அப்படின்னு மட்டும் படித்தோம் அப்படின்னா அதை மட்டும் பேஸ் பண்ணியே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் ஒரு அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அக்யூரேட்டல் சயின்ஸு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் வந்துட்டு சிஎஸ்சி, டேட்டா சயின்ஸு, ஏரோஸ்பேஸு, இசிஇ, இஎன்இ, மெக்கு அப்படின்றத வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. இதை தாண்டி வந்துட்டு ஆர்ட்ஸில் என்ன சார் இருக்குது, சயின்ஸுக்காக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னும் போது வணிகம் மற்றும் பொருளாதாரத்தில் சிஏ, சிஎஃப்சிஐ, சிஎம்ஏ இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸை பேஸ் மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸை பேஸ் பண்ணி கூட அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு அப்படின்ற வாய்ப்புகளும், ஸோ இதை முடித்தா ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, பிஏஆர்சி, நாசா, டேட்டா அனலைஸு, ஸோ நார்மல் டீச்சிங்ஸு அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. அப்புறம் கெமிஸ்ட்ரியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆகலாம், ஃபுட் டெக்னாலஜி போகலாம், பிஃபார்மு, பிடெக் கெமிக்கலு, ஸோ இதை நம்ம துறையில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம
கடமைப்பட்டுருக்கோம். இத தாண்டி பொறியியல் கல்லூரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்துட்டு, மொத்தம் வந்துட்டு தமிழ்நாட்ல மட்டும் இன்ஜினியரிங் காலேஜ்ன்றது 619 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இதில அரசு அப்படின்றது 63, தனியார் 553 இருக்கு. இதில வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போறோம்னா, இட் மீன்ஸ் ஜேஇஇ, ஐஐடி ஜேஇஇ போனோம் அப்படின்னா, இன்னும் அதிகபட்சமான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அது மட்டும் தானா சார் அப்படின்னா, நம்மளோட ஸ்கூல் ஸ்கோர வச்சே வந்துட்டு அன்னா யூனிவர்சிட்டி பேசிஸ்ல வந்துட்டு நம்ம நெறைய இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள நெறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அப்படின்றது தான். அத தாண்டி எனக்கு ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐடி அண்ட் டெக்னாலஜில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங்கு, டேட்டா சயன்ஸு, சைபர் செக்யூரிட்டி, க்ளவுடு, பிளாக் செயின் அப்படின்னு நெறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அப்படின்னும்போது வந்துட்டு வெறும் பயாலஜி குரூப்ல இருக்கவங்க, இத தாண்டி வேற விஷயங்கள் இல்லையோ அப்படின்ற மாரி யோசிக்காம, நெறைய வாய்ப்புகள் இங்க இருக்குது. நெறைய படிப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்புகளும் நெறைய இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு ப்ரோகிராமோட விஷயம். மிக்க நன்றி.